அதிமுகவும் மதிமுக மாதிரி வெறும் கட்சி தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுகவை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. மதிமுகவும் ஒரு கட்சி தான், ஆனால் அதை இழிவுபடுத்தி பேசி இவர் பொழப்பு நடத்துறார. இவங்களை மீறி நம்ம கழகப்பூசல் ஐயா எடப்பாடியார் வளர்ந்தது இவங்களுக்கு பொறுக்கலை. அவருக்கு இருக்கிற தைரியம், திமுக துணிச்சல் இவங்களுக்கு இல்லை. தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். அப்ப அம்மா உணவகத்துல போட்டோவை மாட்டி விஜய் போட்டோவை வச்சிருக்காங்களே, இதை கேட்கிற தகுதி, திறமை, தில்லு செங்கோட்டையனுக்கு இல்லை. இல்லை, எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் அதிமுக இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற போறாம காரணமாக விஜய் மாரி இன்னும் 1000 விஜய் வந்தால் கூட அதிமுகவின் காலடி ரோமத்தை கூட அசைக்க முடியாது. நேற்று தான் பார்த்துருப்பாங்க நம்ம கழக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஏந்து பேசின பேச்சை உக்காந்துட்டாங்க பார்த்தீங்களா. அதிமுக டெட் பாடி ஆகி பல நாள் ஆச்சு. திருப்பி நீங்கள் ஏன் அதிமுக பேரை சொல்லி உங்கள் வயிற்ற கல்வி நிற்கிறீங்க? அதிமுக பேர் சொல்லனா உங்களுக்கு சோறு கிடைக்காதா? ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுக்காக லஞ்சம் கொடுத்த ஒரு நபரை நம்ம தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். நாளை நிலையங்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அண்ணா நகர் தெற்கு 107வது வட்டக்கழக செயலாளர் SM பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. தாவேக்கால அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது அதிமுகவும் மதிமுக மாதிரி வெறும் கட்சி தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுகவை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் தொடர்ந்து அதிமுகவை ரொம்ப ஒரு தாக்குற விதமாக, ஒரு தனிநபர் தாக்குற மாதிரி தாக்கி பேசிட்டு வர்றாரு. இது ஒரு அதிமுக தொண்டனா, ஒரு அதிமுக உறவினராக எப்படி இதை பார்க்குறீங்க? அதாச்சும் அவர் அதிமுகலேருந்து தாவேக்காக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னா அந்த கட்சியோட பெருமையை பேசணும், இல்லை அந்த கட்சி தலைவரோட பெருமையை பேசணும். ஏன் அவர் அந்த கட்சியோட பெருமையாக கட்சி தலைவர் பெருமையை பேசலைன்னா அங்கே எதுவுமே இல்லை. அங்கே எதுவுமே இல்லாததுனால அதிமுக இவர் அதிமுகவை பற்றி கடும் சொற்களாக இருக்கார். மதிமுக கூட ஒப்பிடுறாரு. அந்த மதிமுகவில் இருந்த 2 MLA வாங்கிறதுக்கோசம் கேவலமான செயலை சேர்ந்தது தான் இந்த தாவேக்கா கட்சி. இதை நான் சொல்லலை, அண்ணன் வைகோவே என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் தலைவர் ராஜினாமா பண்ண சொன்னார்னு அவரும் சொல்லியிருக்காரு. அந்த 2 MLAவும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் மதிமுகவும் ஒரு கட்சி தான், ஆனால் அதை இழிவுபடுத்தி பேசி இவர் பொழப்பு நடத்துறாரு. அந்த ஒரு மட்டமான அதிமுகவில் தானே இவர் போய் MLAக்கு இவங்க தலைவரும் தேவு காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த கட்சிக்கு வந்தால் நம்ம அரசியல் அனாதை ஆகிடுவோன்னு தெரிஞ்சுக்கின்னு உஷாராக அவங்க விலகிட்டாங்க. இல்லை, உண்மையில யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இப்படி பேசுகிறாரு? அவருக்கு போகிறாங்க சார். அதாச்சும் இவர் அதிமுகவில் இவர் பொண்ணு எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஆனால் இவங்களை மீறி நம்ம கழகப்பூசல் ஐயா எடப்பாடியார் வளர்ந்தது இவங்களுக்கு பொறுக்கலை. அவருக்கு இருக்கிற தைரியம், திமுக துணிச்சல் இவங்களுக்கு இல்லை. இப்போது சட்டசபையில் கூட கல்வித்துறை அமைச்சர் பேசினார். அம்மா படத்தை இன்னும் பாக்கெட்லேயே வச்சிருக்காரு, அந்த பெருமைக்குரியவர் எங்கள் தாவேக்கா தலைவர்ட்டார். அப்போ அம்மா உணவகத்தில் ஃபோட்டோவை மாட்டி விஜய் ஃபோட்டோவை வச்சுருக்காங்களே, இதை கேட்குற தகுதி, திறமை, தில்லு செங்கோட்டையனுக்கு இல்லை. அப்போது அம்மா புகழை மங்கிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருக்கணும். ஸோ சார், இந்த கட்சி பெருமை பேசுறதுக்கு எதுவுமே பண்ணலை சார். ஒரு கட்சியை தாழ்த்தி பேசி தான் அங்கே அவங்க பழப்பு நடத்த முடியும். தனிப்பட்ட காரணம், ஏன்னா நமக்கு அப்புறம் கழகப்பூசல் ஐயா மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு, கட்சியை காப்பாற்றிட்டாரு, நம்ம அந்த இடத்துல வரலையேன்ற தனிப்பட்ட போராம தான் இது. இல்லை, எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் அதிமுக இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற போராம காரணமாக செங்கோட்டையன் அப்படி பேசி. அப்படிப்பட்ட கருணாநிதியாலேயே ஒன்றும் பண்ண முடியல இந்த அதிமுகவை. இவங்களாம் என்ன சொல்ல, தூசி கூட சமானம் இல்லை சார். அதிமுக இவங்கள இந்த செங்கோட்டையில் விஜய் மாரி இன்னும் 1000 விஜய் வந்தால் கூட அதிமுகவின் காலடி ரோமத்தை கூட அசைக்க முடியாது. இல்லை, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் பேசும்போது கூட 6 தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நேற்று ரொம்ப ஒரு கடும் அமளியாக போயிட்டு இருந்துச்சு. பழையபடி இந்த குதிரை பேரத்தை பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் பேசும்போது அந்த 6 தொகுதி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அது மாதிரி எடப்பாடியில் எதிர்த்து நின்ன அந்த வேட்பாளரை நீங்கள் தூக்கலையா, அது குதிரை பேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு கடும் அமளி எங்கே போயிட்டு இருந்துச்சு.
அப்போ உண்மையில அதிமுகவை பார்த்து செங்கோட்டையன் பயப்படுறாரா? செங்கோட்டையன் அவர் சொன்ன மாதிரி மதிமுகவை பார்த்தே பயப்படுவார் சார், அதிமுகவை பார்த்து பயப்படாமல் இருப்பாரா? அதான் சொல்கிறேன், ஒரு அமைச்சருக்கு ஒரு சரியான தெளிவு கூட இல்லை. நாங்கள் சேலத்தில் அவர் வேட்பாளரை விலைக்கு வாங்கலை, உங்களை மாதிரி தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் இது சரியில்லைன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நேற்று தான் பார்த்துருப்பாங்க நம்ம கழக பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியார் ஏந்து பேசின பேச்சை உக்காந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதிமுக தலைவரே இப்படி இருந்தால் தொண்டர், உங்கள் தலைவர் எதனா ஒரு பிரச்சனைக்கு எந்தாரா உக்காந்த இடத்துல பஸ்ஸில் இருந்தால் கண்ணா பின்னான்னு பேசுறாரு, மூச்சு விடாமல் பேசுகிறாரு. சட்டசபையில் வெறும் மூச்சு தான் விட்டுன்னு இருக்கிறாரு, பேச மாட்டேன்றாரு. தலைவர்னா எப்படி இருக்கணும்னு அதிமுகவை பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. ஒரு தொண்டனை உக்காருனதுக்கோசம் எங்கள் தலைவர் ஏந்து சொன்னார் பாருங்க, ஏன் தாவைக்காவை விலைக்கு வாங்க முடியாதான்னு. அந்த மாதிரி கேவலமான செயலை நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் தான் அந்த மாதிரி கேவலமான செயலை சேர்ந்து இருக்கீங்க. வைகோ கட்சியை விலைக்கு வாங்குறீங்க, அண்ணன் திருமாவளவன் சோபா போகுது, எவ்வளோ கேவலமான செயல். ஒன்றோன்னா சார், இந்த தாவேகா தலைவருக்கு அவங்க கட்சியில் இருக்கிற 107 எம்எல்ஏவை நடவடிக்கை எடுக்கிற தகுதி இருக்கா? அந்த நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறேன், நானே போய் திமுக எம்எல்ஏக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. கொடுத்தாருன்னு சொன்ன தவிர லட்சக்கணக்கில் கொடுத்தாரா கோடி கணக்கில் கொடுத்தாரான்னு சொல்லலை. ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுக்காக லஞ்சம் கொடுத்த ஒரு நபரை நம்ம தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் சார். அது லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். அவர் மேலே நடவடிக்கை எடுக்க உங்கள் முதலமைச்சருக்கு அரசியல் தகுதி இருக்கா? நிதித்துறை அமைச்சரே நான் லஞ்சம் கொடுத்தேன், என் கல்வி நிறுவனம் இயங்கத்துக்காக நான் லஞ்சம் கொடுத்தேன்றாரு. அவர் கல்வி நிறுவனம் இயங்கத்துக்கோசம் லஞ்சம் கொடுத்தாரா, இல்லை அரசு நியமிக்கப்பட்ட தொகையோட அதிகமாக வாங்கிறதுக்கு லஞ்சம்? ஆனால் லஞ்சம் கொடுத்தது உண்மை, எந்த ஆதாரமும் தேவையில்ல, அவரே ஒத்துக்கினாரு. அவரை இன்னாரும் நிதி அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியிருக்கணும் சார், எம்எல்ஏ பதவியிலேருந்தே தூக்கியிருக்கணும். ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் எம்எல்ஏ அவங்க மேலே தூக்க மாட்டாங்க, அந்த மேஜிக் நம்பர் கம்மியாயிடும். ஸோ நடவடிக்கை எடுக்க தயங்குற தலைவர் தான் உங்கள் தலைவர். எங்கள் தலைவர் அப்படி இல்லை, 21 எம்எல்ஏ போனால் போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், எத்தனை பேர் போகிறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சும்மா கில்லி மாதிரி நின்றுக்கிறாரு எங்கள் தலைவர். நீங்கள் உங்கள் தலைவர் கூட ஒப்புடுறீங்க. அதிமுக இருக்கிற ஒரு வட்ட செயலாளருக்கு தகுதி கூட, சரிசமமாக இருக்கிற தகுதி கூட செங்கோட்டையனுக்கு இல்லை. முடிஞ்சா அவரு அதிமுக ஆளை யாரை வேணாலும் சூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன இல்லை, அவர் தான் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் இங்கே வர போகிறாங்க, மொத்தமாக 25, இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் திருப்பி தாவேக்களை இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈரோட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் திருப்பி பேசியிருக்காரு. அதான் சார், 10 எம்எல்ஏ வர இருக்காங்கன்னு சொல்கிறேன். 10 எம்எல்ஏ திருநீங்க, இன்னும் 10 எம்எல்ஏ திருட முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த போன 6 எம்எல்ஏவோட கதி என்னன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சிச்சின்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜயபாஸ்கர் அண்ணன் 4 தொகுதி 5 தொகுதிக்கு சும்மா கெத்தாக வளம் வந்திருந்தவர், இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு அந்த கட்சியில் மாவட்ட செயலராக இருந்துக்குன்னு அந்த தொகுதியை தாழ்ந்த அமைச்சர் வரத்துக்கு கார் கதவை திறக்கிறதுக்கோசம் முன்ன நின்றுக்குன்னு அந்த அமைச்சர் கார் கதவை திறந்து பின்னாடி பயணிக்கிறாரு. இதை பார்த்து யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு உதாரணம் விஜயபாஸ்கரே போதும். நான் அவரு கதவு திறக்கிறாரு, இவர் விஜய் கதவை திறந்துக்கிறாரு, வித்தியாசம் அவ்வளோதான். இல்லை, இப்போ மீண்டும் இன்னைக்கு பேசும்போது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, அதிமுக திமுக கூட சேர்ந்த ஒரே காரணத்தினால தான் அந்த எம்எல்ஏக்கள் திருப்பி அந்த 6 பேர் எங்கள்கிட்ட சேர்ந்தாங்கன்னு சொல்லி மீண்டும் அதை திருப்பி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பத்திரிகை செய்தி தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போ நீங்களே இதே பத்திரிகை செய்தியில் குதிரை பேரன்னு ஒன்று வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தாவேகா எம்எல்ஏ திமுக 30 லட்சம் 36 லட்சம் கொடுத்து வாங்கினாங்கன்னு. அதே மீடியாவில் என்ன வருது, 10 எம்எல்ஏக்கு முயற்சி பண்ணாங்க, அதில் 4 எம்எல்ஏ காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ உங்கள் எம்எல்ஏ காசு வாங்கினாங்கல்ல, அவங்க மேலே நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? உங்கள் எம்எல்ஏ லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொல்கிற இந்த ஜோசப் விஜய் இதுவும் பத்திரிகை செய்தி தான். நீங்கள் இந்த பத்திரிகை செய்தி எடுத்து போட்டிங்கன்னா நாங்கள் இந்த பத்திரிகை செய்தி எடுத்து போடுவோம். அப்போது ஒரு 10 எம்எல்ஏ கிட்ட காசே வாங்கிட்டாங்க, தாவேகா எம்எல்ஏ வாங்கிட்டாங்க, சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 10 எம்எல்ஏ லஞ்சம் வாங்கின எம்எல்ஏ யார் கண்டுச்சு, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல? பத்திரிகை செய்திலாம் வச்சுன்னு வாதம் பண்ணாங்கன்னா இன்னும் நிறையா பண்ணலாம் சார். இப்போ வைகை செல்வன் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதிமுக டெட் பாடி ஆகி பல நாள் ஆச்சு, சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒரு அதிமுக தொண்டனா எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தொண்டனா பார்த்தா, அம்மா இருக்கும்போது தலைவர் இருக்கும்போது தொண்டனா இருந்தால் வேற விதம்.
இப்போ வந்து நாங்கள் கழக பொதுச் செயலராக, ஏன்னா அப்போ இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு. அவருக்கு அவர் ஸ்டைல்லே நாங்கள் போய் சொல்கிறோம். வைகை செல்வண்ணே, நீ இங்கே இருக்கும்போது இலக்கியத்தயம் அதாச்சும் கவித்துவமாக இலக்கியமாக பேசுனீங்க. அங்கே போனோடனே நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்களா, டெட் பாடி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்னு. ஆக நீங்கள் போகிற இடத்த உங்கள் வாயிலே வருது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் வருது. நாங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான். நான் ஒவ்வொருத்தரும் பேட்டியில் அதான் சொல்கிறேன். நீங்கள் தாவேக்காக்கு போயிருக்கீங்க, தாவேக்கா பெருமையை பற்றி பேசுங்க, அந்த தலைவரை பற்றி பேசுங்க. திருப்பி நீங்கள் ஏன் அதிமுக பேரை சொல்லி உங்கள் வயிற்ற கழுவி நிற்கிறீங்க? அதிமுக பேர் சொல்லணும்னா உங்களுக்கு சோறு கிடைக்காதா? உங்கள் குடும்ப வைத்த கழுவுறதுக்கோசமே அதிமுக பேரை சொல்லி நிற்பீங்களா? வைகை செல்வன் சொல்கிறது எப்படி இருக்கு? அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம கழக பொதுச் செயலரை பெருமையாக பேசினார். இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துருந்தாங்க, எங்கள் அப்பா தவறிட்டதுனால எங்கள் அம்மா நடவடிக்கை சரியில்லை, எங்கள் அம்மா எங்களை சரியாக பார்க்கல, அதனால தான் நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இது.